சோதனை. நான் ஒரு தப்பும் பண்ணலையே. செப்பு காசு தங்கமாகலையே. இப்படி பண்ணிட்டியே. நீ தானே சொன்ன செப்பு காசு தங்கமாக்கி தரேன்னு. என் லலிதா வாழ்க்கை விளைஞ்சிடுன்னு நினைச்சிருந்தனே. இப்படி ஏமாத்திட்டியே. அப்பா அப்பா, என்னப்பா சிலையா நிக்கிறேன்? அங்க சன்னதியில கூட்டம் சேர்ந்துட்டு இருக்கு, சீக்கிரம் வாங்கோ. அப்பா, என்னாச்சுப்பா உங்களுக்கு? ஏன் கண் கலங்குறேன்? செப்பு காசு தங்கமாகலடா கண்ணா. என்னப்பா சொல்றேன்? நேத்து வச்ச செப்பு காசு அப்படியே இருக்கு. சுவாமிக்கு நம்ம மேல என்ன கோபமோ தெரியல. சரி சரி, அதை பத்தி ஆத்துக்கு போய் பேசிக்கலாம். வாங்கப்பா, அபிஷேகத்துக்கு நேரமாச்சு. பருமம் தடுமாறும் அவனியில் நிறம் மாறும். பருவ பெண்ணிர்த்தம் பழியும் களவாகும். புலியும் புல்வுண்ணும் பிணியும் மலிவாகும். கலியின் போக்கதிலோ கடலும் கரையேறும். ஒருவன் ஒருபாலன் வேதத்தின் விதிசாரம். சிறுவன் இருப்பாலே தேர்ந்திடும் கலிவாரம். என்னடா நம்ம ஊருக்கு வண்டிலாம் புது புது வண்டியாக வருது. யார் வரானே தெரியல. அம்சவல்லிக்கு கோவம் கூட ரொம்ப அம்சமாக தான் வருது. அம்சமாக இருக்கிறதா தானடா அண்ணாமலை அவளை வப்பாட்டியாக வச்சிருக்கிறாரு. வப்பாட்டிக்கு எதுக்குடா மாப்பிள்ள பக்தி? வயலுக்குள்ள வேற எதுவும் பெரிய கை சிக்காதான்னு தான். உங்களுக்குலாம் பக்தி ஒரு கேடு. நடே பாரு. பாலகிருஷ்ணன், ஒரு பொண்ணை இப்படியே கிண்டல் பண்றது? மணி, இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். இப்போ உனக்கு மட்டும் இப்படி சம்பந்தப்பட்ட விஷயமாகும்? கோவிலுக்கு யார் வேணாலும் வருவாங்க. ஒரு பொண்ணு கிட்ட எப்படி கண்ணியமா நடந்துக்கணும் தெரியாது உங்களுக்கு? நீ வேலையை பார்த்துட்டு நீ போ. சட்டப்படி நான் என் வேலையை பார்த்தா ஒரு 5-6 மாசம் கம்பி எண்ண வேண்டியது வரும். கண்ணியமா நடத்த தெரிஞ்சவன் தான் என் ஆம்பளை. அது இந்த ஊர்லயே நீ ஒருத்தன் தான்யா. ஓஹோ, என்ன ஓஹோ? உனக்கு ஒரு பொண்ணை மதிக்க தான் தெரியுது, ரசிக்க தெரியலையே. புரியாதே, இதெல்லாம் உனக்கு புரியாதே. புரியுது. ஆனா என்ன ஆனா? மலவாசின்னு பாக்குறியா? பச்சை கட்டுறவன் பாக்குறியா?
கருமீன் சாப்பிடுவான்னு பாக்குறியா? அதெல்லாம் பரவாயில்ல. லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுவியா? என்னது? லலிதாக்கு என்ன? ஐயோ, என்ன லலிதா உம்முன்னு இருக்க? பிரசாத் எங்க? தெரியலண்ணா. எங்க போற சொல்லிட்டு போலியா? வாயை திறந்து பதில் சொல்லு. சொல்ல ஒன்றும் இல்லைண்ணா. என்ன பேசி சுரத்தையே காணோம்? லைஃப்ல இருந்தா தானே. என்னடி ஆச்சு உனக்கு? எதா இருந்தாலும் நேர சொல்லு. என்னம்மா அழற? என்னாச்சு? அண்ணா, பிரசாத் ஊரை விட்டு போயிடுவாரா? எதுக்கு அப்படி கேக்குற? யாரா இருந்தாலும் வேலை முடிஞ்சா ஊருக்கு போக தானே செய்வா. அதுக்கு இல்லைண்ணா, அந்த செப்பு காசு விஷயமா. செப்பு காசு இன்னைக்குதான் திருவாதிர தங்க மாட்டா? இல்லைண்ணா, இந்த தடவை நான் தோத்து போயிட்டேன். நீ என்னைக்குதான் ஜெயிச்சிருக்க, இன்னைக்கு தோக்க. என்னமோ அன்னைக்கு உங்க சித்தேஸ்வரர் பொன்னா கொட்டுவார், கருணாமூர்த்தி, காருண்ய சீலர் அப்படி இப்படி அளந்து விட்ட. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? பிரசாத போக விடாம பண்றதுக்கு ஒரு பையன் சொல்லிட்டோ அதுல மாட்டிட்டு முடிச்சா என்ன அர்த்தம்? பொய் இல்ல, உண்மை. எதனாலயும் இந்த தடவை நடக்காம போயிடுது. எனக்கு செப்பு காசு தங்க மாலன்னு கூட வருத்தமா இல்ல. இத வச்சு பிரசாத் ஊருக்கு போயிடுவாரோன்னு தான் பயமா இருக்கு. நிச்சயம் கிளம்பதான் போறாரு. கண்மூடித்தனமா கண்டதை நம்பிட்டு பொழுத கழிக்கிறதுக்கு பிரசாத் ஒண்ணும் முட்டாள் இல்ல. வாங்கோ. கை நல்ல விட்டுட்டோ போய் நல்ல குத்துனா இப்படித்தான். இதுக்கு மேல ஏதாவது நடந்தாலும் உங்களுக்கு புத்தி வர போறது இல்ல. சித்தேஸ்வரன் புலம்புறத நீங்க விடவும் போறது இல்ல. யாரு கண்டா இந்த மாதிரி பொய் பேசுறவங்கிட்ட சொல்லிட்டு போறதை விட சொல்லாம போறதே மேல பிரசாத் நினைச்சிட்டாலும் என்னமோ. போங்க. வாங்க தம்பி. எனக்கு கொஞ்சம் நகை வாங்கணும். தாராளமா வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. சொல்லுங்க, என்ன மாதிரி நகை வேணும்? இந்த கையில எல்லாம் போட்டுப்பாங்க. மோதிரமா, வளையலா, காப்பா, பிரேஸ்லெட்டா, என்ன வேணும்? ஒரு பேர் வளையல். வளையலா? யாருக்கு தம்பி? ஏன் கேக்குறீங்க? எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சா அதுக்கு ஏத்த மாதிரி வளையல் எடுத்து கொடுக்கலாம். அந்த கேலண்டர் இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணுக்குன்னு வச்சுங்களேன். நேத்துக்கு செஞ்சோம், அந்த வளையலை கொடுங்க. அந்த வளையல் பெட்டி கொடுங்க.
சேதம் அதை கொடுங்க. வாவ், வெரி நைஸ். இதை பேக் பண்ணு. இந்தாங்க, இதை பேக் பண்ணுங்க. சார், உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி கேட்கணும். கேளுங்க தம்பி. இது தங்கமான்னு பார்த்து சொல்லுங்க. என்ன தங்கம் இல்லையா? தம்பி, இது பரவாயில்ல, சொல்லுங்க. சொக்க தங்கம். சொக்க தங்கத்துக்கும் மேல. அப்படின்னா புரியல. மலை மேல சித்தர் சாமி எல்லாம் இருப்பாங்களே, அவங்க பஸ்பம் செய்யறதுக்கு இந்த மாதிரி தங்கத்தை தான் உபயோகிப்பாங்க. இத்தனை சுத்தமான தங்கம் ரொம்ப அபூர்வமா தான் பார்க்க முடியும். ஆமா, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? அதை விடுங்க. தங்கமா இல்லையான்னு தெரிஞ்சு போச்சு, அது போதும். இது எனக்கு விலைக்கு தரீங்களா? சாரி, இதை நான் விற்க வரல. வளையல் பேக் ஆச்சா? ஆச்சா, ஒரு நிமிஷம்.
தப்பும் பண்ணலையே. செப்பு காசு தங்கமாகலையே. இந்தாங்க தம்பி. கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ணுவீங்களா? அப்படின்னா It was a slow day, and the sun was beating on the soldiers by the side of the road. The bright light, a shattering of shop windows, the bomb in the baby carriage was wired to. இப்படிதான் சொல்லாம கொள்ளாம போவாளா? இல்ல, இப்படிதான் சொல்லாம கொள்ளாம போவாளான்னு கேட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், என்ன ஆச்சு? புரியல? தங்க காசு விஷயம் என்னாச்சுன்னு கேட்டேன். அம்மா, உங்க அப்பா எங்க? யாரோ வந்து கூப்பிட்டான்னு வெளியே போயிருக்கா. வெளியில போயிருக்காரா இல்ல என்ன பார்க்க வெக்கப்பட்டுட்டு போயிட்டாரா? உங்களை பார்க்க அவர் எதுக்கு வைக்கப்படணும்? ஒருவேளை செப்பு காசு தங்கமா மாறலன்னா எந்த முகத்துல முழிக்கிறதா? இது பாருங்க, செப்பு காசு தங்கமா மாறுற விஷயத்த நான் உங்களுக்கு சொன்னதே அவருக்கு தெரியாது. ஓஹோ, சரி, என்ன ஆச்சு? செப்பு தங்கமாச்சா? அப்போ ஆகலையா? சித்தேஸ்வர சாமி, அவருடைய பேரருள் எல்லாம் போய் தானா? இனி நான் அந்த ஊர்ல இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. உடனே கிளம்ப வேண்டியதுதான். இப்பவே வா. ஏன்? இல்ல, ராவு காலமா இருக்கேன்னு சொன்னேன். போகணும்னு முடிவு பண்ணியாச்சு. ராவு காலமோ கேது காலமோ கிளம்பிட வேண்டியதுதான். சரி, அப்புறம் உங்க இஷ்டம். எனிவே, உங்க கூட பழகின இந்த நாட்களை என்னால மறக்க முடியாது. பரிவான உபசரிப்பு, எஸ்பெஷலி உன்னுடைய ருசியான சாப்பாடு. எவ்வளவு முட்டாள்தனமான பிலீவ்ஸ், பைத்தியகார பக்தின்னு உங்களுக்கு இருந்தாலும் உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. உங்களை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். லலிதா, லலிதா, அப்ப நான் கிளம்பட்டுமா? என்ன எது கேக்குறேன்? நான் தான் முட்டாளாச்சு. நீங்க போங்க. அந்த ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சாமி சொல்லிருந்தோம். சொன்னேனோ இல்லையோ?
அதான் நீங்க போங்க. அப்போ இன்னமும் சாமி மேல நம்பிக்கை இருக்கு அப்படிதானே? நான் யார் மேலயும் இப்ப நம்பிக்கை வைக்கிறது இல்ல. நீங்க போங்க. நான் ஏமாந்துட்டேன். யார்கிட்ட? உங்களுக்கு எதுக்கு? நீங்க தான் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுண்டாச்சோ இல்லையோ? நீங்க போங்க. போட்டுமா? எனக்கு வேணும். என்னது? ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. லலிதா, நீ என் கூட வந்துற. எதுக்கு? நான் இங்க ஏமாந்தது போறாதா? இன்னும் மெட்ராஸ்க்கு வேற வந்து நான் ஏமாறணுமா? நீங்க போங்க. சரி, கண்ணை மூடிக்கிட்டு கையை நீட்டு. போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு பரிசு கொடுத்துட்டு போலான்னு இருக்கேன். ஒண்ணும் வேண்டாம். அத வேற வாங்கிட்டு நான் பார்த்து பார்த்து அழறதுக்கா? நீங்க போங்க. இருங்கோ. உங்க பேண்ட் ஷர்ட் நான் துவைச்சு காய போட்டிருக்கேன். படிச்சு தரேன். அதையும் வாங்கிட்டு போங்க. இங்க வா. நல்லா இருக்கு. போட்டா சொல்லியோ. போங்க. இரு இரு, அந்த கை காட்டு. கண்ணபிடிக்க கண்ணபிடிக்க. சொக்கனது தங்கமதே சொக்கத் தங்கம் ஒக்கனையாய் ஒளிருமதில் வருமோ பங்கம் மக்கிவிடும் மற்ற நிதி கருகும் குருகும் உக்கிரனின் பொன்னதுவோ என்றும் பெருகும்